எடிசன் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒரு 9 அம்ச கோரிக்கைக்காக வள்ளுவர் கூட்டத்துல போராடி இருக்காங்க. ஒரு 30 பேர் போராடி இருக்காங்க. அவங்கள போலீஸ் இழுத்துட்டு போயிட்டு ஒரு மண்டபத்துல அடைச்சு வச்சுட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டு போயிட்டு ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல ஒரு காட்டுல விட்டு வந்திருக்காங்க. அவங்க அங்க உள்ள மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு திரும்ப பார்வையற்றோர் ஆணையத்துக்கு வராங்க. அந்த ஆணையர் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை அடிச்சு துரத்துற அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாற்றுத்திறனாளிகளை கூட்டு போயிட்டு கிளம்பாக்கத்தில் கொண்டு விட்டு வந்துட்டாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் யார் அப்படின்னா நம்மளோட செயல் தலைவர் முதல்வர் அவர்கள் தான். ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். இதுக்கு முன்னாடி எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது அவரும் இதே தான் பண்ணாரு. அவருக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது உங்க நாலேஜ்லயே நடக்குதா இல்ல இந்த ஆபீசர்ஸ் அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. பார்வையில்லாதவங்களோட கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. நீங்க இவங்களுக்கு அவங்க ஏதோ திருட்டுப்படியோ திருடோ இல்ல கொலையோ கொள்ளையோ பண்ணல, தங்களோட உரிமைக்காக போராடுறாங்க. வேலை கொடு அப்படின்னு கேக்குறாங்க. உங்க லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா அவங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசை கேக்குறாங்களா? இது இந்த அரசு தயவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்னா நீங்க இந்த ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் பழைய கேஸ் எல்லாம் எடுத்து புரட்டி நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. தயவு செய்து இதுல தலையிட்டு இவங்க என்ன கேட்கறாங்க, வேலை கேட்கறாங்க, அதுக்கு நீங்க ஆவணம் செய்யும்படி உங்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.